வணக்கம். வடலியின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தையிட்டி விகாரை அகற்ற முடியாது, மாற்று காணியே ஒரே தீர்வு என அனுர அரசு திட்டவட்டம். 122 கோடி ரூபாவில் இழப்பீடு பெற்றுக்கொண்ட 43 எம்பிக்கள் சிஐடியில் முறைப்பாடு. ஜனாதிபதி நீதித்துறை கட்டமைப்பில் தலையீடு செய்ய போவதில்லை, பிரதி அமைச்சர் சுனில் உறுதி. மாலியில் ராணுவ தொடரணியை குறிவைத்து தாக்குதல், 25 பொதுமக்கள் உயிரிழப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். தையிட்டியில் அமைந்துள்ள விகாரையை அந்த இடத்திலிருந்து அகற்ற முடியாது. அந்த விகாரை எந்த காணியில் அமைக்கப்பட்டுள்ளதோ அந்த காணியின் உரிமையாளர்களுக்கு மாற்று காணி வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கும் என புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி கனிதும சுனில் செனவிரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் அமைந்துள்ள இந்த மத தலங்களையும் அகற்ற முடியாது. அது மத ரீதியான இன ரீதியான வன்முறைகளுக்கே வழிவகுக்கும். மத தலங்களை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதை கட்சிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும். தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களுடன் வடக்கு மாகாண ஆளுநர் ஏற்கனவே நேரில் பேச்சு நடத்தியுள்ளார். அவர்கள் இணக்கமான தீர்வுக்கு வர சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். பலர் மாற்று காணிக்கு சம்மதம் தெரிவித்துள்ளார்கள். இந்த நிலையில் காணி உரிமையாளர்களை திசை திருப்பி அவர்களை தங்கள் அரசு நிகழ்ச்சி நிகழ்வுக்கு பயன்படுத்த சிலர் முற்படுகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் நடைபெற்ற வன்முறையின் போது தமது வீட்டில் மற்றும் சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக தெரிவித்து 43 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 122 கோடி ரூபாய் இழப்பீடு பெற்றுக் கொண்டமை தொடர்பில் உரிய விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. லஞ்சம், ஊழல் மற்றும் வீண் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் ஜமுனா முனி கமந்துர துசாரவினால் இந்த முறைப்பாடு நேற்று முன்தினம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாட்டு பிரஜை ஒருவரின் சொத்து தீயிட்டு எரிக்கப்படுமாயின் அதனை செய்தவர்கள் தேடி பார்த்து அதன் பின்னர் நீதிமன்றத்திற்கு சென்று தான் நட்ட ஈட்டை பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோன்று அந்த சொத்து காப்புறுதி அளிக்கப்பட்டிருந்தால் அதன் மதிப்பு அளவீடு செய்ததன் பின்னரே காப்புறுதி நிறுவனம் அதனை வழங்கும். ஆனால் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களுக்கு கிடைக்காத சலுகைகளை பயன்படுத்தி அவர்கள் நட்ட ஈட்டை பெற்றுக் கொண்டுள்ளனர். அறவழி போராட்டத்தின் போது அளிக்கப்பட்ட பொதுமக்கள் சொத்துக்கள், வீடுகள், பஸ்கள் எரிக்கப்பட்ட போது எந்தவித நட்டையீடும் வழங்கப்படவில்லை. எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்து வீடுகள் திரிக்கிரையாகின. அவர்களுக்கும் நட்டஈடு வழங்கவில்லை. தாங்களே அமைச்சரவையில் இருந்து தங்களுக்கு இடையே அதனை பகிர்ந்து கொள்வது நியாயமான விடயமா? எனவே இது தொடர்பில் நாம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளோம். மக்களின் பிரச்சினைகளை சமூகமயப்படுத்த வேண்டும் என இந்த அரசாங்கத்திடம் கூறிக்கொள்கின்றோம். உண்மையில் இந்த வீடுகளுக்கு ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீ வைக்கப்பட்டதா அல்லது அவர்கள் வேண்டும் என்று தீ வைத்துக் கொண்டார்களா என்ற சந்தேகம் எமக்குள்ளது. எனவே இது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் என அவர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த காலங்களில் நீதித்துறை கட்டமைப்பின் மீது அரசியல் தலையீடு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அறிவோம். எனினும் எமது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நீதித்துறை கட்டமைப்பில் தலையீடு செய்ய போவதில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்தார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாம் முன்னெடுத்து வரும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் ஜனாதிபதி பதவி முதல் பாராளுமன்றம் மற்றும் நீதித்துறை கட்டமைப்பு வரை ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாகும். இந்த நாட்டை ஆளும் 3 பிரதான நிறுவனங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே எமக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைக்கும் தரப்பினருக்கு நாம் சவால் விடுகின்றோம். பாராளுமன்றத்தில் 159 பேர் உள்ளோம். நாம் பொறுப்பேற்ற இந்த குறுகிய காலத்திற்குள் எமக்கு எதிராக ஒரு ஊழல் மோசடி குற்றச்சாட்டு ஏனும் ஆதாரங்களுடன் முன்வைக்குமாறு நாம் அவர்களுக்கு சவால் விடுக்கின்றோம். சட்டமா அதிபர் திணைக்களத்தின் செயற்பாடுகளில் எமது ஜனாதிபதி தலையீடு செய்ய போவதில்லை. கடந்த காலங்களில் இந்த திணைக்களங்கள் மீது அரசியல் தலையீடு எவ்வாறு இருந்தது என்பதை நாம் அறிவோம். தாம் பிறப்பித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என்பதற்காக நாமல் ராஜபக்சவின் தந்தை ஒரு வர்த்தமானி அறிவித்தலினூடாக சட்டமா அதிபர் திணைக்களத்தை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். ஆனால் எமது ஜனாதிபதி அரசியல் அமைப்புக்கு கட்டுப்பட்டு செயற்படக்கூடிய ஒருவர் என அவர் தெரிவித்தார். யாழ் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ ராஜ மகா விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடம் அளிக்க மாட்டோம் என
பிருத்துவி ஹெல உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸ ரஜ மகா விகாரை சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமானது. இந்த விகாரை அமைந்துள்ள காணியும் தற்போது விகாரை நிர்வாகத்துக்கே உரித்தானது. எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கு தமிழ் மக்களும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் எந்த அருகதையும் கிடையாது. தையிட்டி திஸ்ஸ ரஜ மகா விகாரையை இடிக்க வேண்டும் என்று கூச்சலிடும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விகாரையில் தமிழர்கள் எவரும் கை வைக்க இடமளிக்க மாட்டோம். இந்த விகாரைக்கு எதிராக பௌர்ணமி தினத்தன்று தமிழர்கள் போராட்டம் நடத்தி எம்மை மிரட்ட முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்பாராத ஒரு குற்றவாளி ஒரு குரங்கு நாடு தழுவிய மின்வெட்டை ஏற்படுத்தி முழு நாட்டையும் இருளில் ஆழ்த்தியதாக கூறப்படும் சம்பவத்திற்கு பிறகு நேற்றைய தினம் சர்வதேச தலைப்பு செய்திகளில் இடம் பிடித்தது. நேற்று காலை 11:30 மணியளவில் நாடு முழுவதும் மின் தடைப்பட்டது. ஆரம்பத்தில் தொழில்நுட்ப கோளாறு என்று கருதப்பட்ட இந்த சம்பவம் உண்மையில் குரங்கினால் ஏற்பட்டது என்பதை எரிசக்தி அமைச்சர் உறுதி செய்தார். மின்சாரத்தை மீட்டெடுக்க அதிகாரிகள் கிட்டத்தட்ட 5 முதல் 6 மணி நேரங்கள் உழைத்தனர். படிப்படியாக பல்வேறு பகுதிகளுக்கு மின்சாரம் திரும்பியது. இந்த மின்தடையின் வினோதமான காரணம் உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது. குறித்த இலங்கை குரங்கு சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரம் நுரைச்சேலை அனல் மின் நிலைய உற்பத்தி நிலையத்தின் 3 மின் உற்பத்தி இயந்திரங்கள் செயலிழந்ததன் காரணமாக பல பகுதிகளில் நேற்றிரவு மீண்டும் மின் விநியோகம் தடைப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ் மாவட்ட மீனவ அமைப்பு பிரதிநிதிகளை நேற்றிரவு யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இலங்கைக்கான சீன தூதுவரின் உதவி தூதுவர் சந்தித்தார். குறித்த சந்திப்பில் சீனாவால் வடமாகாண மீனவர்களுக்கு வழங்கப்பட்ட வேலைகள் மற்றும் உணவுப் பொதிகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டதுடன் தொடர்ந்தும் வடக்கு மீனவ சமூகத்திற்கு சீனாவின் உதவி கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தனர். தையிட்டி திஸ்ஸ விகாரை தொடர்பில் காணி உரிமையாளர்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு ஆதரவினை வழங்குவதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே அவர் தெரிவித்துள்ளார். தையிட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை என்பது சட்ட ரீதியான அனுமதிகள் எவையும் பெற்றுக்கொள்ளப்படாமல் எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் பூர்வீக நிலங்களை இழந்துள்ள மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்பதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் எம்மால் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. எந்த ஒரு விடயத்தினையும் நடைமுறை சாத்தியமான வழியில் அணுகுகின்றவர்கள் என்ற அடிப்படையில் குறித்த விகாரை அமைந்துள்ள பகுதியை அளவீடு செய்து முதற்கட்டமாக அப்போது விகாரை கட்டுமானங்கள் அமைந்திருந்த சிறு பகுதியை தவிர ஏனைய பகுதிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம். அதற்கு பாதுகாப்பு அமைச்சு, படைத்தரப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட விகாராதிபதி போன்றோர் சம்மதமும் தெரிவித்திருந்தனர். எனினும் அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்கு சில தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அளவீட்டு பணிகள் பல தடவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன. அக்கால பகுதியில் தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகி ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றமையினால் துரதிர்ஷ்டவசமாக எம்மால் அந்த பணிகளை நிறைவேற்ற முடியாமல் உள்ளது. எனினும் மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். திஸ்ஸ விகாரை அமைந்துள்ள பகுதி மாத்திரமன்றி வனவள திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், தொல்பொருள் திணைக்களம், பாதுகாப்பு தரப்பு போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளுக்கும் விடுவிக்கப்படும் என்பதே எமது திடமான நிலைப்பாடாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் காரி உரிமையாளர்களினால் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு பூரண ஆதரவினை வழங்குவோம் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்வன வெளிநாட்டு செய்திகள். மாலியின் இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்ட வாகன தொடரணியின் மீது துப்பாக்கிதாரிகள் தாக்குதல் நடத்தியதில் 25 பொதுமக்கள் கொல்லப்பட்டதாக இராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டின் வடக்கு கிழக்கில் உள்ள மிகப்பெரிய நகரமான காவ்கோவில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளது. இந்த ஆண்டு பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான தாக்குதல் இதுவாகும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இராணுவத்தினரால் அழைத்து செல்லப்பட்ட சுமார் 60 வாகனங்களை கொண்ட தொடரணி தாக்குதல் நடத்தியவர்கள் குறிவைத்ததாக இராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு வீரர்கள் உதவியதாகவும் காயமடைந்த 13 பேரை காவோ மருத்துவமனைக்கு மாற்றியதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதல்களுக்கு எந்த ஆயுத குழுவும் பொறுப்பேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது.
காதல்